ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்துக்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். முந்தைய பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். 1-2 பகுதியில் கடவுளுடைய பெயர் இல்லை, 3ஆம் பகுதியில் 2 இடத்துல வருது, 4ஆம் பகுதியில் 21:1 கடவுளுடைய பெயர் வருது. 21:3-5 வாசிப்போமே. அவர்கள் இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரே, இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரே. 5ஆம் வசனம் வாசிங்களேன். இஸ்ரவேலின் புதல்வர், இஸ்ரேல் குலங்கள் அனைத்திலிருந்தும் ஆண்டவர் திருமுன் கூடிய சபைக்கு யார் வரவில்லை என்று கேட்டனர். ஆண்டவரின் சபைக்கு கடவுளுடைய பெயர் வருதுங்களா? 7-8 வாசிப்போம். 21:7-8. நாம் நம் பெண்களை அவர்களுக்கு மனமெடுத்து கொடுக்க மாட்டோம் என்று ஆண்டவர் பெயரால் ஆணையிட்டு கூறியுள்ளோம். அவர்களில் எஞ்சியிருப்போருக்கு மனைவியர் கிடைக்க நாம் என்ன செய்யலாம் என்று தங்களுள் கேட்டுக்கொண்டனர். இஸ்ரவேல் குலங்களிலிருந்து மிஸ்பாவில் ஆண்டவர் திருமுன் கூடிய சபைக்கு எந்த குலம் வரவில்லை என்று பார்த்த பொழுது கிலியாதை சார்ந்த எபேசிலிருந்து சபைக்கு ஒருவரும் வரவில்லை என்று கண்டனர். எபேஷிலிருந்து ஜெபேஷிலிருந்து ஒருவரும் சபைக்கு வரல. அது பெஞ்சமின் குலம். அப்போ 21 அதிகாரம் 3ஆம் வசனம், 21 அதிகாரம் 5ஆம் வசனம், 21 அதிகாரம் 7 முதல் 9 வார்த்தையில் கடவுளுடைய பெயர் வருது. அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அல்லது 9 இடங்களில் கடவுளுடைய பெயர் வருது. 103 வசனத்தில் 8 இடத்துல 9 இடத்துல கடவுளுடைய பெயர் இலைமறைக்காயாய் குறிவிடப்படுகிறது. மற்ற இடத்துல கடவுளுடைய பெயரே வரல. ஆசிரியர் என்ன சொல்ல வர்றாரு? இவ்வளோ 103 வசனம் கடவுள் இல்லாமல் ஒரு காட்சியை விளைவிக்கிறாரு, என்ன சொல்ல வர்றாரு? அதுக்கு விடை 19:1, 21, 25 நாம் வாசித்தோம். மறுபடியும் இதில் வாசிப்போம். இஸ்ரேல் மக்களுக்கு அரசன் இல்லாத அந்நாள்களில் லேவியர் ஒருவர் எப்ராயிம் மலை நாட்டின் எல்லைப்புறத்தில் தங்கியிருந்தார். ஓகே, 21, 25. அந்நாள்களில் இஸ்ரேலுக்கு அரசன் கிடையாது. ஒவ்வொருவரும் அவரவர் பார்வையில் நேர்மையானப்பட்டதை செய்து கொண்டிருந்தனர். அவரவர் பார்வையில் நேரியது எனப்பட்டதை செய்து வந்தார்கள். அப்போ கடவுள் பார்வையிலோ சமூகத்தினுடைய கூட்டமைப்பினுடைய கொள்கையின் பார்வையிலோ அல்லாமல் தங்களுடைய பார்வையில் நல்லதை செஞ்சிருந்தாங்க. ஜென்ரல் டு பிரைவேட், பப்ளிக் டு பிரைவேட், பர்சனல் என்கின்ற ஒரு அமைப்பு முறை வருகிறது. இதுதான் இந்த பகுதியினுடைய அழகான பொது கருத்துக்களாக நம்ம பார்க்குறோம். ஓகே, 21:15 வாசிங்களேன். மக்கள் பென்யமின் புதல்வரை குறித்து மனம் வருந்தினர், ஏனெனில் ஆண்டவர் இஸ்ரேல் குலங்களில் ஒரு பிளவை ஏற்படுத்தினார். 21:15 தான் இந்த 103 வசனத்துக்கு ஒரு கீ. 21:15 இந்த 103 வசனங்களையும் ஒரு திறக்கின்ற ஒரு திறவுகோல் என்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவார்கள். இது எப்படி இருக்கு அப்படின்னாக்க, நம்ம சாம்சன் கதையை நம்ம வாசிக்க ஆரம்பிச்சோம் இல்லைங்களா? 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போமே. அவர் தந்தையும் தாயும் இது ஆண்டவரின் செயல் என்று அறியவில்லை, ஏனெனில் அந்நாள்களில் இஸ்ரேல் மீது அதிகாரம் செலுத்தி வந்த பெலிஸ்தியரை தண்டிக்க ஆண்டவர் வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தார். பெலிஸ்தியரை தண்டிக்க ஆண்டவர் வாய்ப்பு தேடினார். அது சாம்சனால் நிறைவேறும் என்று நினைத்தார், செயல்படுத்தினார். அப்போ அந்த 13ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற சாம்சனுடைய கதைக்கு அந்த 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் ஒரு திறவுகோல். இந்த 19ஆம் அதிகாரம் 1 முதல் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வரைக்கும் இருக்கின்ற இந்த 103 வசனங்கள் அடங்கிய இந்த பகுதிக்கு 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் ஒரு திறவுகோல். கடவுளுடைய திருவுளம் என்ன, கடவுளுடைய நிகழ்வு என்ன, கடவுளுடைய செயல்பாடு என்ன என்பதை ஆசிரியர் அந்த இடத்துல அழகாக வச்சுட்டு கதையை அழகாக முடிக்கிறார். இதுதான் இப்போ கதையை ஒரு ஏரியல் வியூவாக பார்த்தோம், அதனுடைய பகுப்புத்தன்மைகளை பார்த்தோம், அதனுடைய லிட்ரரி இலக்கிய கூறுகளை பார்த்தோம், அதில் அடங்கி இருக்கிற தனி சிறப்புகளை, அதில் அடங்கி இருக்கிற தொய்வுகளை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த கதை ஒரு வார்த்தை சொல்லணும். ஒரு கதையை ஒரு ஆசிரியர் சொல்கிறாரு, 103 வசனத்தை சொல்கிறாருன்னா என்ன காரணத்துக்கு சொல்கிறாரு? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் எபிசோட் இன் திஸ் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கணும். அதான் ஃபார் லெக்ரான் எங்களுடைய விவிலிய பேராசிரியர் 98 வயசில் இன்னமும் படம் எடுத்துகிட்டு இருக்கிறார். அவருடைய
பணிவாழ்வு, போதிக்கும் பணி, ஆசிரியர் பணியை மொத்தம் 70 ஆண்டுகள் 70 ஆண்டுகளாக வெளியே பராமரிச்சுக்கிறார். அவரே வந்து அவர் பேர் வந்து லெக்ரான் த கிரேட் அப்படின்னு ஒரு பேர். ஒரு பேருக்கேற்ற ஒரு வாழ்வு வாழ்கிற ஒரு நல்ல மனிதர். அவர் பைபிளை படிக்கும்போது ஒரு வார்த்தை சொல்வார், தம்பிங்களா பைபிளில் என்ன சொல்லி இருக்குதுன்னு மட்டும் படிக்கக்கூடாது, என்ன சொல்லலன்றதையும் நம்ம படிக்கணும் பாரு. ரீடிங் த லைன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரீடிங் இன் பிட்வீன் லைன்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்பார். என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அது முக்கியம், என்ன சொல்லலைன்றதையும் நம்ம தேடி பிடிச்சி கண்டுபிடிக்கணும். அங்கே தான் வந்து நிறைய புதிர்களுக்கான விடைகள் அடங்கியிருக்குன்னு ஒரு அழகான வழிமுறையை கற்றுக் கொடுப்பார், வலியுறுத்துவார். ரீடிங் த லைன்ஸ், ரீடிங் இன் பிட்வீன் த லைன்ஸ், இது ரெண்டும் அழகாக சொல்லுவார். அதை தான் இப்போ நம்ம வந்து இந்த ஆசிரியர் 103 வசனங்களை பெயரில்லா கதாபாத்திரங்களோடு ஒரு இறுதி பகுதியில் வைக்கிறார். இப்போ வந்துங்க எனக்கு என்ன பிடிச்சதுன்னா பிரகாஷ், ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா ஆரம்பம் சூப்பராக இருக்கணும். இப்போ சினிமாவுனாவே ஹீரோ என்ட்ரி வந்து சமத்தியாக இருக்கும், அல்லது வந்து மற்ற தென்னிந்திய திரைப்படங்களுடைய கதாநாயகர்களுடைய படமாக இருக்கட்டும், ஒரு ஹீரோ என்ட்ரி வந்து மாஸாக இருக்கும். இந்த படம் இந்த நீதியில் புத்தகம் வந்து ஒரு மாதம் ஆரம்பிச்சிச்சு, அந்த முடிவும் வந்து ஒரு மாதம் இருக்கணும் இல்லைங்களா? ஒரு எண்டும், ஒரு மகத்தான ஆரம்பம், ஒரு சூப்பர் கிளைமேக்ஸு, ஒரு பர்ஃபெக்ட் எண்டிங் இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு இலக்கியத்துக்கு ஒரு மதிப்பு உண்டு. இப்போ ஆசிரியர் வந்து இந்த 19:1 21:25 ஒரு கிளைமேக்ஸாக வைக்கிறாரு. இந்த கிளைமேக்ஸை ஏன் ஒரு நெகட்டிவாக வைக்கிறாரு, அல்லது ஒரு விட்டகுறை தொட்டகுறையாக வைக்கிறாரு, படித்து முடிக்கக்குள்ள ஆஹா சூப்பர்ப்பா அப்படின்னு இல்லாமல் ஐயோ அப்படின்னு ஒரு உணர்வு ஏற்படுத்துகிறார். ஏன் ஏற்படுத்துகிறாரு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. எதுக்காகனாக்க 3 கருத்துக்களை முன்வைக்கிறாங்க வரலாற்று வல்லுநர்கள் அல்லது விவிலிய விரிவுரையாளர்கள். ஒன்று வந்து இஸ்ராயல் மக்கள் தவிச்சு போய் தத்தளித்து போய் எங்களுக்கு அரசனை கொடும் என்று சாமுவேல்கிட்ட கேட்குறாங்க. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தில் எங்களுக்கு அரசனை கொடும் என்று கேட்கிறார்கள். அந்த கேள்வியை கேட்க வச்சது எது அப்படிங்கிறது ஒரு பின்னணியாக இந்த பகுதி வருது. அப்படி எங்களுக்கு அரசன் வேண்டாம், வரிச்சுமை வேண்டாம், இராணுவம் வேண்டாம், தலைவர்கள் வேண்டாம், எங்களுக்கு நாங்களே தலைவர்களை தேர்ந்தெடுத்து எங்களுக்கு நாங்களே ஆட்சி செலுத்துவோம், இங்கே சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம் அப்படின்ற ஒரு நிலைக்கு ஒரு கூட்டாட்சி அமைப்பது முறையை உருவாக்கினவங்க கன்ஃபெடரேஷன், யாவேவின் கூட்டமைப்பு என்று வந்த மக்கள் அதை விட்டு விலகிறாங்க. அப்படின்னா ஏன் காரணம்ன்றதுக்கு ஆசிரியர் ஒரு வலுவான காரணத்தை வைக்க ஆரம்பிக்கிறாரு. அதுதான் இந்த பகுதி முதல் கருத்து. இரண்டாவது கருத்தை வந்து தனி மனித செயல்பாடு ஒரு சமூகத்தில் எவ்வளோ ஒரு எதிர் விளைவை ஏற்படுத்துது என்பதில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் எச்சரிக்கிறார். இது பின்னாட்களிலும் அது இருக்கும். அது பெரிய இந்த அரசன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி இல்லைங்களா? அப்போ அந்த வழியில் தலைவர்கள், தலைமைத்துவம் அல்லது வந்து செயல்பாட்டு தன்மைகள், தனி மனிதனுடைய செயல்பாடு அவனோட முடிவது கிடையாது. அது தொடர் விளைவாக எதிர் விளைவுகளையும் பல்வேறு விதமான ரிப்பிள்ஸ், ஒரு அலையலையாக ஒரு எதிர் செயல்பாடுகளையும் தோற்றுவிக்கும், ஜாக்கிரதையாக இருக்கணும் என்ற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறார். லேவியனுடைய மனைவியை வன்கொடுமைக்கு உள்ளாக்கியது அந்த கிபேய மக்கள், பெஞ்சமின் குலத்தார்கள். ஆனால் அதன் மூலமாக அந்த கூட்டாட்சி தத்துவமே சிதைந்து போகிற, சிதிலம் அடைகிற ஒரு எதிர் விளைவை நாம் சந்திக்கிறோமே அப்படின்ற அந்த உணர்வையும் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். மூன்றாவதாக ரொம்ப அழகான ஒரு காட்சி. ஏற்கனவே 17ஆம் அதிகாரத்தில் இந்த நிகழ்வை, இந்த செய்தியை ஆரம்பிச்சிட்டாரு. ஒவ்வொருவரும் தங்களுக்கு சரியெனப்பட்டதை நேரினப்பட்டதை செய்ய ஆரம்பித்தார்கள் என்று சொல்ல ஆரம்பிக்கிறவர், எப்படி அவர்கள் சரியெனப்பட்டதை தங்களுடைய கண்களுக்கும் தங்களுடைய உணர்வுகளுக்கும் தங்கள் புலன்களுக்கும் சரியெனப்பட்டதை செய்தது, எப்படிப்பட்ட எதிர்வுகளை, சாபக்கேடுகளை, பாவ குற்றப்பழிவுகளை தங்கள் மீதும் தன் சகோதரர் மீதும் சுமத்துகிறது என்பதற்கான ஒரு கேள்வியையும் ஒரு விளக்கத்தையும் நம் மத்தியிலே ஆசிரியர் விதைக்கிறார். இதெல்லாம் இந்த பகுதியினுடைய அழகான முன்னுரைகளாக அமைகிறது. இந்த முன்னுரையிலிருந்து நம் பகுதிகளாக கடந்து செல்ல அழைக்கப்படுகிறோம். சிறப்பு தந்தை அவர்களே, ஒரு தெளிவான ஒரு முன்னுரை. இதுதான் உள்ளே இருக்கின்றது, இதுதான் முடிவு என்று தெரிந்துவிட்டது. இலக்கிய பகுப்புகள், கடவுளை பற்றிய பெயர் ஏன் வரவில்லை, எங்கு இருக்கின்றது, இதை எப்படி அணுக வேண்டும், எப்படி இந்த புத்தகம் முடிவடைகின்றது என்பதையெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறீர்கள் தந்தை அவர்களே. மிகவும் சிறப்பு தந்தை அவர்களே. இந்த புத்தகத்தின் இறுதி பகுதியினுடைய முதல் பகுதிக்கு நாம் சொல்ல இருக்கின்றோம். 19 1 முதல் 10 இறைவசனங்கள். இதிலே நாம் இந்த 7 எல்லாவற்றிற்குமே தொடக்க புள்ளியாக அந்த ஒரு கணவனுக்கும் மனைவிக்கு மத்தியில் இருக்கின்ற ஒரு சிறு பூசல், இதை பற்றி மட்டும்தான் ஆரம்பிக்க இருக்கின்றது.
இது எவ்வாறாக வளர்க்கும் என்பதையெல்லாம் நான் அறிந்துகிற ஆர்வமாக இருக்கின்றேன். இதே போன்று ஒரு குடும்பத்தில் ஒரு கணவனுக்கு மனைவிக்கும் ஏதேனும் பிரச்சனை வந்தால் அதுவும் கூட உலக பிரச்சனையாக வெடிக்குமா என்ற ஒரு கருத்து வெளியேப்பட்ட கதையே வந்து ஒரு பெண்ணால தான் ஒரு உலகம் பூரா மாறுது. ஓகே, அது போன்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. தந்தை அவர்களே, தங்கள் விளக்கத்துக்கு வேண்டி நிற்கின்றோம். ஓகே, இப்போ வந்து 2 கருத்துக்களை சொல்லிட்டு நான் இந்த 19 அதிகாரம் 1 முதல் 10 உள்ள இறை வார்த்தைகளுக்கான முன்னுரையை சொல்ல ஆசைப்படுறேன். வழக்கமாக இஸ்ராயல் மக்கள் ஆண்டவர் முன்பாக இறை திருவுளத்தை தேர்ந்து, இறை திருவுளத்தை புரிந்து, இறை வழிகாட்டுதலில், இறை பாதுகாப்பில், இறை உந்துதலில் உடன்படிக்கை பேழையை தாங்கியவர்களாய் போர்க்கோலம் போன்று எதிரிகளை தாக்க புறப்பட்டு போவார்கள். ஆனால் இந்த 19ஆம் அதிகாரம், 20ஆம் அதிகாரம், 21ஆம் அதிகாரம் இறை திருவுளத்தின்பாக கூடி அழுது இறை திருவுளத்தை தேர்ந்து முடிவெடுத்து போர்க்கூலம் போன்று எதிரிகளை தாக்க போகிறாங்க. ஒரே ஒரு வித்தியாசம், எதிரி வேறு யாரும் இல்லை, எங்கேயும் இல்லை, உள்ளுக்குள்ளே இருக்கிறார். 12 கோத்திரங்களில் ஒரு கோத்திரம் எதிரி கோத்திரமாய் மாறுகிறது. அதுதான் இந்த முதல் கருத்து. அதனுடைய ஆரம்பம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த நிட்ச் என்கின்ற ஒரு உலக புகழ்பெற்ற விவிலிய பேராசிரியை அவங்க வந்து வயலன்ஸ் இந்த பைபிள் என்று ஒரு அழகான புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். ரொம்ப அழகான புத்தகம். அது நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப அழகாக எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஆத்தர். அவங்க சொல்லும்போது சொல்வாங்க, இந்த 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10 30ஆம் வசனம் வரை இருக்கிற பகுதி வந்து அழகாக நேர்த்தியாக பார்த்து செதுக்கி வடிவமைக்கப்பட்ட ஒரு சிலையை போல பெஸ்ட் கிராஃப்டட் ஸ்டோரி என்று அழகாக சொல்வார்கள். என்னன்னா இந்த அழகான சிலையை தகுந்த வார்த்தைகளை நல்லா பொறுக்கி போட்டு அழகாக வடிவமைக்கிறார். அது வந்து ஒரு பூ ஒரு புயலாய் மாறுகிற, பூதாகரமாய் மாறுகிற ஒரு நிகழ்வுக்கு ஆதாரமாய் அமைகிறது என்று சொல்வார்கள். அதே போல் இன்னும் ஒரு கருத்தை சொல்லும்போது நீட்சி சொல்லுவாங்க, இந்த கதையை வந்து இந்த விவரிப்பை வந்து அவ்வளவு நேர்த்தியாக பொறுக்கி எடுத்த தரமான சொற்களினால் வடிவமைக்கிற அந்த ஆசிரியர் அந்த கதையிலே அந்த லேவி, அவருடைய மனைவி, மாமனார், வேலைக்காரர், இந்த இயற்கை சூழல் இதற்குள்ளாக செய்திகளுக்குள்ளாக 4 அழகான சமூக கருத்துக்களை உள்ளீடாக வைக்கிறார் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். அது வந்து ஒரு குழும உணர்வு, ஒரு குடும்ப உணர்வு, ஒரு பாசம், ஒரு நேசம், அதை தாண்டி ஒரு பொறுப்புணர்வு, இது எல்லாவற்றையும் அழகாய் கலந்து அந்த பகுதி வடிவமைக்கிறார் என்று சொல்லி வர்ணனையாக சொல்லுகிறார். இது நீட்சியருடைய வார்த்தைகளை பற்றி கொண்டு 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரையுள்ள அந்த முதல் பிரிவை, 4 பிரிவுகள் இருக்குது, முதல் பிரிவுக்குள்ளாக நம்ம நுழைகிறோம். இந்த 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை இறை வார்த்தைகளை நாம் விவிலியத்தில் விளக்கி பார்த்தோம் அப்படின்னாக்க தொடக்க நூல் 19ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போகணும். அதை எடுங்களேன். நீதித்தலைவர்கள் 19க்கும் தொடக்க நூல் 19க்கும் ஒரு நல்ல நிறைவான, அதே சமயத்தில் மிகுதியான ஒருமைப்பாடும் ஒற்றுமைகளும் அங்கே இருக்குது. வேற்றுமைகளை விட ஒற்றுமைகள் அதிகமாக இருக்குது. நம்ம தொடக்க நூல் 19ஆம் அதிகாரத்தை எடுப்போம். பயங்கர சாமி. அங்கேயும் நம்பர் 19, இங்கேயும் நம்பர் 19. அங்கேயும் காட்சி, இங்கேயும் காட்சி, ஒரே காட்சி தான். பாருங்களேன், சோதோமின் தீச்செயல் அது என்ன பண்ணுறாங்க பாருங்களேன். அந்த கதை சும்மா படுத்துட்டு ஒரு சுருக்கம் சொல்லுங்களேன் பிரகாஷ். சோதோமில் இருக்கிற அந்த ஆண்கள் கூட சரி, இந்த பகுதியில் இருக்கின்ற இதே ஆண்கள் செய்கின்ற செயலை செய்கிறார்கள். அங்கே லோத்து உள்ளே வருகின்றார். லோத்தினுடைய மனைவிகள், பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஒரு உறவினர். அதே போன்று அந்த லேவியன் தான் சாமி, லேவியன் இங்கேயும் வருகின்றார், விருந்தினராக வருகின்றார். மாலை வேளையில் ஆண்டுடைய தூதர் 2 சோதோமுக்கு வராங்க. வராங்க. அப்ப லோத்து வந்து தலை மட்டும் தாழ்ந்து வணங்கி, ஐயா நீங்க விருந்தினரா வரீங்க, எங்க வீட்டுல தங்குங்கன்றாங்க. வீட்டுல தங்குறாங்க, உணவு ஆடுறாங்க, விருந்தாடுறாங்க, விருந்தோம்பல் நடைபெறுகிறது. பாசம், பந்தம், நேசம், மகிழ்வு, மன நிறைவு. படுக்க போறாங்க. ஊர் முழுக்க வீட்டு வாசல கூடுறாங்க. கூடி கதவை தட்டுன்னு தட்டி கூப்புரல் இட்டு அந்த 2 ஆம்பளைங்களையும் வெளியே விடுங்க, நாங்க அவர்களோடு உறவு கொள்ள வேண்டும். கேங் ரேப் அண்ட் ஹோமோசெக்சுவல் ரிலேஷன்ஷிப்பு வந்து அதான் அந்த பகுதி இல்லைங்களா? ஆமாம். இன்று உன்னிடம்
வந்த ஆடவர் எங்கே? நாங்கள் அவர்களோடு உறவு கொள்ளுமாறு அவர்களை எங்களிடம் கொண்டு வா என்றனர். லோத்து வீட்டுக்கு வெளியே வந்து தனக்கு பின் கதவை முட்டிக்கொண்டு, என் சகோதரரே, தீச்செயலை செய்யாதீர்கள். ஆண் தொடர்பு அறியாத புதல்வியர் இருவர் எனக்கு உள்ளனர். உங்களிடம் அவர்களை அழைத்து வருகிறேன். உங்கள் விருப்பப்படி அவர்களுடன் நடந்து கொள்ளலாம். ஆனால் என் இல்லத்தின் பாதுகாப்பை பெற்றிருக்கும் இந்த ஆடவர்களுக்கு எதுவும் செய்ய வேண்டாம் இல்லைங்களா? அதே காட்சி தான். பெரியவர் என்ன சொல்றாரு? ஊர் முழுக்க கூடி வந்து கதவை தட்டி குய்யோ முறையோன்னு போராட்டம் நடத்தும் போது, என் வீட்டுக்கு வந்த அந்த சகோதரன் என் விருந்தாளி, அவன் ஆண்டவரின் பெயரால் வந்திருக்கிறான், நான் வந்து அவர் உபசரிக்கிறேன், அவனுக்கு கொடுக்க முடியாது, என் வேலைக்காரிகளை அனுப்புகிறேன், அல்லது அந்த லேவியருடைய மறுமனைவியை அனுப்புகிறேன், நீங்க விருப்பமால செஞ்சுக்கங்க. ஆடவரை தரம் மறுத்து பெண்டிரை அங்கே வந்து ஒரு சதைப்பொருளாக மாற்றப்படுகிற ஒரு கொடுமையான காட்சி நம்ம பார்க்கிறோம். அப்பாலே போ என்ற வயல்நாட்டிலிருந்து வந்த இவனா நமக்கு நியாயம் கூறுவது என்று சொல்லிக்கொண்டு, அவர்களுக்கு செய்யவிருப்பதை விட உங்களுக்கு நான் அதிக தீங்கு செய்வோம் என்றோர். லோத்தை கடுமையாய் தாக்கி உடைக்க கதவை நெருக்கி சென்றனர். அவ்வேளையில் அந்த ஆடவர் தம் கைகளை நீட்டி லோத்தை பிடித்து கதவை பூட்டிக் கொண்டனர். கதவை நின்று கொண்டிருந்த சிறியோர் பெரியோர்களாகிய மனிதர்களை அவர்கள் குருடர் ஆக்கினர். அவர்களால் கதவை தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை. காட்சி அப்படியே இருக்குது. அதில் வந்து மறுபடியும் தொடர்ந்து வருது. இந்த 19ஆம் அதிகாரம் தொடக்க நூலுக்கும் 19 நீதித்தலைவருக்கும் பலவிதமான ஒருமைப்பாடு. அந்நியர்கள் இருவர் வருகிறாங்க, பொது இடத்துல தங்கி இருக்கிறாங்க, கூப்பிட்றதுக்கு யாரும் இல்லாமல் இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து அவரை அழைக்கிறாரு, வீட்டுக்கு கூட்டு போறாரு, விருந்தோம்பல், உரையாடல், மனநிறைவு, நள்ளிரவில் கதவு தட்டப்படுகிறது, கூக்குரல், ஆண்களை வெளியே அனுப்பும்படியாகும், அவர்களோடு உறவு கொள்ளும்படியான ஒரு கட்டாய செயல்பாட்டுக்கு கட்டளையிடுகிறார்கள். கொடுமைகள் ஏறக்குறைய எல்லாமே வந்து ஈக்குவலாக அப்படியே நடக்கிற ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம். இதை வந்து நம்ம மறுக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. இது ஒரு ஒப்புமையான செய்தி. இந்த ஒப்புமையான செய்தியில் ஒரு 5 கருத்துக்கள் நம்ம பார்க்குறோம். 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை நிறைய வார்த்தைகளில் முதல் கருத்து, தொடக்க நூல் 19க்கும் நீதித்தலைவர் 19க்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. அங்கே வந்து கடவுள் செயல்படுகிறார், இங்கே கடவுள் செயல்படாமல் மனிதர்கள் செயல்படுகிற ஒரு தன்மையை நாம் பார்க்குறோம். இதில் வந்து 19ஆம் அதிகாரத்தில் நம்ம சந்திக்கிற ஒரு 5 காரியங்களை பற்றி நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். தொடக்கமாக சொல்லிட்டு அப்புறம் ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம போவோம். லேவியர் என்கிறவர் யார்? ஒரு ஆன்மீக தளபதி, ஆன்மீக தலைவர் இல்லைங்களா? ஒரு பலியோ அல்லது ஒரு பலிப்பீடமோ துப்புரவோ காணிக்கையோ பழிமறியோ நடத்தப்பட வேண்டால் லேவியர் இருக்க வேண்டும். ஜோக்கிம் ஜெரமியாஸ் என்கின்ற உலக புகழ்பெற்ற புதிய ஏற்பாட்டின் தலை சிறந்த நிபுணர் சொல்லும்போது, ஜீசஸ் ஜெருசலேம் அட் த டைம் ஆஃப் ஜீசஸ் என்ற புத்தகத்தில் குறிப்பிடுவார். 8000 குருக்கள் இயேசுவின் காலத்தில், 3000 லேவியர்கள் இயேசுவின் காலத்தில் எருசலேமில் பணிபுரிந்தார்கள். திருவுள சீட்டு போட்டு முறைமை பிரகாரம், ரொட்டேஷன் பிரகாரம் அவங்க பணிபுரிஞ்சாங்க. 15 நாளோ 30 நாளோ பணிபுரிவாங்க, வீட்டில் போய் தோட்டத்தில் வேலை செய்வாங்க, திரும்பி வந்து பணிபுரிவாங்க. அதுதான் அப்படிப்பட்ட ஒரு கருத்தை அவர் அழகாக குறிப்பிடுகிறார். இயேசுவின் காலத்தில் 3000 லேவியர்கள், 8000 குருக்கள் என்று அவர் வர்ணித்து சொல்கிற பொழுது, இந்த லேவியருடைய பணியும் அவருடைய பணித்தன்மையும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை தொடக்க காலத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்கிறோம். அது அவ்வளோ முக்கியம். ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் முதலாவது கருத்து. ஆனால் இந்த ஸ்பிரிச்சுவல் லீடருக்கு ஒரு பேர் கிடையாது, பேர் இல்லாமல் ஒரு குறிப்பிடுகிறார். அதனால் அதனுடைய தன்மையும் அதனுடைய சிறப்பையும் நம்ம முன்னே பார்த்தோம். 3வது, இந்த லேவியர் ஒரு சொஜர்னராக, ஒரு பயனாளியாக, ஒரு மைக்ரண்டாக, புலம்பெயர்ந்தவராக இருக்கிறார். தன் சொந்த நாட்டிலிருந்து மாமனார் வீட்டுக்கு, எப்ராயிம் நாட்டை சேர்ந்த தன் மாமனார் வீட்டுக்கு போகிறார், போயிருந்து திரும்பி வருகிறார். இந்த ஹோல் ஸ்டோரி இஸ் ஆன் ரோடு இல்லைங்களா? இப்போ வந்து தமிழ் திரையுலகத்தில் ஒரு அழகான சொல்லுவோம், படங்கள் வந்து பல்வேறு ஜான்ரில் வரும், வகையில் வரும். அதில் ஒரு வகை வந்து ரோடு என்ரேஜ் அப்படிம்பாங்க. ரோட்டில் நடக்கிற கோபத்தினால் வருகின்ற கதைகள். இந்த ரோடு பற்றி வருகின்ற, ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது, அது வந்து பழைய காலத்துலேருந்தே ஆரம்பித்த அந்த ஜான்ரு ஆரம்பிச்சிக்குது. அது வந்து ஒரு அழகான ஒரு ஜான்ரு. அதில் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பயணப்படுகிற ஒரு பயனாளியினுடைய ஒரு மூமெண்ட்டில் இருக்கிற ஒரு சொஜார்னருடைய கதையை தான் வந்து இந்த 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10 முறையில் வார்த்தைகளை நம்ம பார்க்குறோம். 2வது கருத்து, சொஜார்னர் அல்லது பயனாளி அல்லது புலம்பெயர்ந்தவர் என்ன நினைக்கிறாரு? சொந்த ஊர் இல்லை, தங்க இடம் இல்லை, அன்னினுடைய தயவு, அன்னுடைய வழிநடத்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். பயணப்படும் போது நாம் நிராதரமாய் உணர்கிறோம், பாதுகாப்பற்று உணர்கிறோம், அல்லது யாராவது உதவுவார்கள் என்று தவித்திருக்கிறோம், யாராவது வழிகாட்டுவார்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிர்கதியான, ஒரு மற்றவருடைய உதவியும் தயவையும் எதிர்பார்க்கிற ஒரு மனிதராக இந்த லேவியர் இருக்கிறார். இது 2வது கருத்து. 3வது,
17ஆம் அதிகாரத்தில் ஒரு லேவியரை சந்திக்கிறோம் இல்லைங்களா? அந்த லேவியருக்கும் இந்த லேவியருக்கும் ஒரு ஒருமைப்பாடு இருக்குது. நல்ல அழகான ஜியாகிரபிக்கல் ஒருமைப்பாடு இருக்குது. 17:7 வாசிப்போமே. யூதா நாட்டு பெத்லகேமில் யூதா குலத்தைச் சார்ந்த லேவியரான ஒரு இளைஞர் தங்கியிருந்தார். அவர் யூதா நாட்டு பெத்லகேம் நகரிலிருந்து தாம் தங்கி வாழ வேறொரு இடத்தை தேடி புறப்பட்டு சென்றார். வழியில் அவர் எப்ராயிம் மலைப்பகுதியில் இருந்த மீகாவின் வீட்டை நெருங்கினார். யூதா நாட்டு பெத்லகேமில் இருந்து எப்ராயிம் நாட்டு மலைப்பகுதியை சார்ந்த மீகாவின் வீட்டுக்கு போகிறார். ஃப்ரம் பெத்லகேம் டு எப்ராயிம். இப்ப 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வருவோமே. இஸ்ரேல் மக்களுக்கு அரசன் இல்லாத நாளில் லேவியர் ஒருவர் எப்ராயிம் மலை நாட்டின் எல்லைப்புறத்தில் தங்கியிருந்தார். யூதா நாட்டு பெத்லகேம் சார்ந்த ஒரு பெண்ணை மறுமனைவியாக கொண்டிருந்தார். அவள் அவருக்கு எதிராக வேசித்தனம் செய்துவிட்டு அவரிடமிருந்து பிரிந்து யூதா நாட்டு பெத்லகேமில் இருந்த தன் தந்தையின் வீட்டுக்கு சென்றாள். அங்கு 4 மாதம் தங்கியிருந்தாள். அவளிடம் நயந்து பேசி அவளை தன்னுடன் மீண்டும் அழைத்து வர அவள் கணவன் அவளை நோக்கி புறப்பட்டு சென்றார். 17ஆம் அதிகாரம் 17-8 வசனங்களில் ஃப்ரம் பெத்லகேம் டு எப்ராயிம். இந்த 19ஆம் அதிகாரத்தில் ஃப்ரம் எப்ராயிம் டு பெத்லகேம். அது ரிவர்சல் ஜேர்னி. ரெண்டுமே ஜேர்னி ஸ்டோரி தான். இது பெத்லகேம் டு எப்ராயிம், அங்கே எப்ராயிம் டு பெத்லகேம். அப்படியே ரிவர்ஸில் போடுறாரு. ஆசிரியர் அழகாக காட்சியை நகர்த்துறாரு. ஒவ்வொரு காட்சி அமைப்பும் அந்த பூகோள இடங்களுடைய வர்ணனையும் அவ்வளோ அழகாக தத்ரூபமாக இருக்கும். ஏன்னாக்க பிப்ளிய இறையியல்ல, பிப்ளிக்கல் தியாலஜியில் தியாலஜிக்கல் ஜியாகிரபி, அதாவது இறையியல் கூடிய புவியியல் என்று சொல்லி அந்த புவியியல்ல ஒரு இறையியலை புகுத்துவாங்க. அதுக்கு இது ஒரு அழகான ஒரு காட்சி அமைக்குது. அதை பற்றி நான் பிற்பாடு விளக்கமாக சொல்கிறேன். இங்கே பெத்லகேம் டு எப்ராயிம், அங்கே எப்ராயிம் டு பெத்லகேம். இந்த ரிவர்சல் ஜெர்னியில் போகுது. இதில் நடக்கிற நிகழ்வுகளை தான் நம்ம விறுவிறுப்போடும் பரபரப்போடும் நம்ம பார்க்குறோம். அது மாதிரி நான்காவது கருத்தாக மிக முக்கியமான ஒரு கருத்தாக நான் சொல்ல விரும்புகிறது எக்ஸசிவ் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் இன்டிஃபரண்ட் ஹாஸ்டிலிட்டி அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. இப்போ இந்த லேவியர் பெத்லகேமுக்கு போகிறாரு. மாமனார் ஐயோ மருமவனே வாப்பா அப்படிங்கிறாரு. 2 காரணம். அந்த 17ஆம் அதிகாரத்தில் லேவியன் ஒருவன் மீகாவின் வீட்டுக்கு வரும்போது அவன் என்ன சொல்றான், நீ எனக்கு குருவாகவும் தந்தையாகவும் இரு, மரியாதை கொடுக்குறாரா? இப்போ இந்த மருமகனை ஒரு மருமகனே சொல்றது இல்லை, மகனே தங்கியிரு, உண்டு கொடுத்து இளைப்பாரு, இன்னைக்கு நாளைக்கு நாளான்னைக்கு இன்னொரு நாளைக்கு. அவன் போறாம்மா பிடிச்சிட்டு சாப்பாடு போடுறாரு. அவன் போறாம்மா கழுது மேலே சேனத்தை ஏற்றி அவனு உட்கார போவான். அவனை கூட்டிட்டு சாப்பாடு போட்டு நல்லா சந்தோஷமா இருந்துட்டு போன்னு எக்ஸசிவாக ஹாஸ்பிட்டலுக்குறாரு. இந்த விருந்தோம்பல் என்பது ஒரு அழகான கதை சொல்லும் திறனின் ஒரு கையாடலான நிகழ்வு. ஏன்னா இந்த இடத்துல எக்ஸசிவாக ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி விருந்தோம்பலை காமிக்கிறாரு. அடுத்த காட்சியில் அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அறவே அற்று போய் நம்ம சொந்தக்காரங்க சோறு போடுவாங்க, தங்க இடம் கொடுப்பாங்கன்னு தவிச்சு போய் கலைச்சு போய் நடு வீதியில் உட்காந்துருக்கிறான். கேட்கறதுக்கு நாதி இல்லாமல் இருக்கிறான். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்துக்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஜியோகிராபிக்கல் டீடைல்ஸ் இருக்குது. எப்ராயிம் இருக்குது, பெத்லகேம் இருக்குது, மலைநாடு இருக்குது. பெத்லகேம்ல இருந்து 9 கிலோமீட்டர் அல்லது 5 மைல்களை தள்ளி இருக்கிற ஜெபுசேயர்களுடைய எருசலேம் என்று ஒரு வார்த்தை வருகிறது.